ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பீட்சா மாதிரி ஒரு தோசைக்கு காம்பினேஷன் புளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கின பிறகு நம்ம ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம பீட்சா மாதிரி இருக்கிற தோசை சுட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு தோசை ஊற்றிக்கலாம். 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இதுக்கு வந்து கார சட்னி காம்பினேஷன் தாங்க சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தோசை வந்து எப்போ போல ஊற்றியாச்சு. ஒரு பல்லாரி வெங்காயம் விட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். கூட பீட்ரூட் கேரட் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சொரவி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக. இதுவும் நம்ம தோசைக்கு மேலே சேர்த்துக்கலாம். பீட்ரூட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் போட்டுக்கலாங்க. இது கூட குடமிளகா ஒன்று நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் பொடியாக. மேலால் போட்டுட்டு நம்ம தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதுக்கு வந்து நம்ம லைட்டாக காய்க்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே லேசாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தோசையை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம தோசையோட காயெல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். இது பார்த்தீங்கன்னா பீட்சா டைப்பில் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. வெஜிடபிள்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம தோசையை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து சட்னி வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா செவந்த பிறகு இதுக்கு நம்ம கூட 2 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சட்னி அரைச்சிட்டு அது கூட தாளிப்பு கொடுத்தாதாங்க பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து சட்னிக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி சட்னி ரெடி ஆயிருச்சு. தக்காளி புளி எல்லாமே போட்டங்காட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம பீட்சா மாதிரி ஊற்றின தோசைக்கு காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பூஜா ஸ்ரீனிவாஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.